விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம். இதனால் வரையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் நீச்சம் அடைந்திருந்தார். பொதுவாகவே பாக்கியஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஆனால் பாருங்கள், விருச்சக ராசிக்கு மட்டும் அது தலைகீழ நடக்குது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எப்போல்லாம் 9வது வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரோ அப்போல்லாம் நீச்சமடைந்து விடுவார். பொதுவாகவே விருச்சக ராசி அன்பர்கள் சுயமாக தனித்து நிற்கக்கூடியவர்கள், யாரையும் கூட சேர்த்துக்க விரும்பாதவர்கள். பேரோ புகழோ கஷ்டமோ நஷ்டமோ என்னோட போட்டோ நானே பார்த்துறேன், என் கூட யாரும் சேராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். அதனால தான், ஏன்னா பாக்கியஸ்தானம் அவங்களுக்கு நீச்சம். யாரையாவது கிட்ட சேர்த்துக்கிட்டாங்க, கூட சேர்த்துக்கிட்டாங்கன்னா வரவங்களால் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இவங்க தனியாக இருந்தாங்கன்னா கீழே விழுந்தா கூட கவலை இல்லை, இவங்களே தொலைச்சிட்டு இவங்கள 2 நிமிஷம் அழுதுட்டு எழுந்து வந்துடுவாங்க. அப்போது இதை போல் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சத்திலிருந்து நார்மல் பொசிஷனுக்கு, இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். அதே போல் 7-12க்குரிய சுக்கிரன் பணவரவு, தனவரவு, கூட்டு முயற்சி, கூட்டு தொழில், பார்ட்னர்ஸ், இது எல்லாமே பிரச்சனைகள் சரியாக போகுது. அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றத்தால் புதிய நம்பிக்கை, ஒரு தைரியம், அதோடு மட்டுமல்லாது தொழில் அமைப்புகளில் வெற்றி, பல மாற்றங்கள் நிகழப்போகுது. விருச்சக ராசி என்பர்களே, முழு விவரம் உள்ளே.